என்ன பெரிய மெஸ்ஸி பார்த்தல ப்ராடக்ட் இன்றைக்கி ஒத்தாள் போதும் சும்மா அப்படியே அசம்பிளிக்குள்ளே இறங்கி கம்பு சுற்றுவாப்புல. நான் எப்போ பார்த்தாலும் சும்மா சும்மா கேமேன்னு கத்தின்னு இருக்கிறீங்க எது கேட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு அடி. சர்க்கார் போஸ்டர் கிளியாக வந்திருந்தா நீங்கள் உட்காந்துருப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அடி. ஆமாம், ப்ரெஸ்ஸை பார்த்தா பயந்து பயந்து போகிறோம், நீங்கள் எது கேட்டாலும் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதில்ல அப்படிங்கிறீங்களே. 70 வருஷமாக ப்ரெஸ்ஸை நீங்கள் தாங்க வச்சுருக்கிறீங்க. நாங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறோம், வரட்டும், நான் ஒன்றும் பயந்துலாம் ஓடல. நீங்கள் கேட்ட கேள்வியை கேட்பாங்க, அது எதுக்கு பதில் சொல்லிட்டு அப்படின்னு போகிறோன்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸுக்கு ஒரு அடி. இதெல்லாம் சபாநாயகர் பார்த்துன்னே இருக்கிறார்ல, அவருக்கு லைட்டாக ஒரு காம்ப்ளிமெண்ட்டு. அப்புறம் 15 வருஷமாக ரோடு போடல அது சொன்னாங்க. அப்புறம் அந்த பாலுக்கு ஏற்றி கொடுத்ததுக்கு ஆவினுக்கு அதுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் வந்துச்சு. அப்புறம் இன்னொருத்தர் இருந்துச்சு, இப்படி ஒரே நாள் இவ்வளோ எண்பதிருச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் தாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 lakhs. நான் அந்த நியூஸை கேட்டதும் ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னுடைய கலீக்ஸ்கிட்ட போய் கேட்குறேன், என்ன ப்ரோ 25 lakhsன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணதும் இது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில அந்த ஹாப்பினஸ்ஸை. ஏன்னா நான் சர்ஜரி பண்ணியிருக்கேன், இப்போ ரீசெண்டாக தான் நடந்தது. அது இன்சூரன்ஸில் க்ளைம் பண்ணிக்கிட்டேன், அது ஒரு விஷயம். பட் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது அப்போதைக்கு அந்த இடத்துல இப்போ நானாக இருக்கும் மேனேஜ் பண்ணிட்டேன். இப்போ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க இல்லை உண்மையிலே வந்து அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ண முடியாதவங்க இப்போ கரண்ட் ப்ரெசென்ட்டில் எத்தனையோ பேர் சர்ஜரிஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அது எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் தெரியுமா? அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. பட் அந்த நெரேட்டிவ் அப்படியே வேறு பக்கம் திருப்புறாங்க. எந்த பக்கம் திருப்புறாங்க அப்படின்னா, மக்கள் பணத்தில் எம்எல்ஏஸ்க்கு காரா, படிக்காசு 75,000மா, ஆள் வச்சுக்கலாமா, அதுக்கு ஒரு காசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கட்டங்கட்டி அடிக்கிறாங்க. அது நீங்கள் அப்படி பார்க்கவே முடியாது. இன்றைக்கி வந்து இப்போது எங்கள் டேடி பீரியட்ஸ்லலாம் ஒரு 3 lakhs 4 lakhsக்கு கார் வாங்கலாம். அது வாங்கினவங்க இருக்காங்க. 25 lakhs 30 lakhsன்னு போகும்போது உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனோட நிறையா கிடைக்கும். பட் இப்போ பேசிக்கே 15 லட்சம் 20 லட்சம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. சொல்லப்போனாங்கிட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு 1 கோடி அப்படிங்கிறது மேபி 1 lakhக்கான வேல்யூவாக கூட வந்து நிற்கலாம். ஸோ அதுக்காக இது வந்து அவங்களுக்கு கரெக்டானதா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது. பட் ஒரு எம்எல்ஏ எழுந்திரிச்சு பேசினார் பார்த்தீங்களா, நான் வந்து ஆட்டோவில் தான் வருவேன், ஐடி கார்டை காமிச்சா கூட நம்ப மாட்டாங்க. சரி, இது வந்து இத்தனை வருஷமாக இந்த காசை அவன் குடும்பத்துக்கு எடுத்தவனெல்லாம் கேள்வி கேட்கல, எதுவுமே மக்களுக்கு பண்ணாதவனே கேள்வி கேட்கல. இவர் இவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து வந்து வச்சுட்ருக்குறாங்க. அதில் இந்த மாதிரியான விஷயத்த ஒரு ஃபேக் நரேட்டிவாக ஒரு மாதிரி வேறு மாதிரி அதை செட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது விழுகும். ஏன்னா என் தலைவன் எண்டு கார்டில் ஒன்று டைலாக் ஒன்று வச்சாப்புல, அமைச்சர் சொன்னது வந்து பொய்யல்ல, என் டேபிளில் தான் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது, எப்போ ஓப்பன் பண்ணுமோ அப்போ ஓப்பன் பண்ணி அடிப்போம் அப்படிங்கிறத சொல்லாமல் ஒரு பஞ்சில் முச்சிருக்காப்புல, விழுகும்.